ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹெல்த் மிக்சிங் தான் அரைக்க போகிறோம். சத்து மாவு கஞ்சி அரைக்கலாம், வாங்க பார்க்கலாம். ராகி, அப்புறம் கம்பு, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் இது சின்ன கம்பு, இது பெரிய கம்பு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, உடச்சக்கல்லை, அப்புறம் நம்ம தேவையான ஒன்று ஒன்று அரைக்கணும் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு கஞ்சி அரைக்கலாம் வாங்க. எப்படி மிக்சிங் பண்ணி நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் அரைச்சிருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சத்து மாவு தான் அரைக்க போகிறோம். அதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது கருப்பு கவுனி அரிசி, இது பச்சை பயிறு, இது கோதுமை, பார்லி, உடச்சக்கல்லை, வேர்க்கல்லை, முந்திரி, ஏலக்காய், ஜவ்வரிசி, இதெல்லாம் கொஞ்சமான குவான்டிட்டி உங்களுக்கு தெரியறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய போட்டு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது கூடயே ராகி எடுத்து வச்சுருக்கேன். ராகி, கம்பு, பெரிய கம்பு, சின்ன கம்பு, இது கார்ன், இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, மக்காச்சோளம் வச்சுக்கலாம். கடாய் நல்லா நம்ம காரம் இல்லாத அளவுக்கு சோப்பை போட்டு கழுவிட்டு காய வச்சிடணும். நல்லா கடாய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்று சும்மா எண்ணெய் ஆயில் ஊற்றாமலே அப்படியே நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். கொஞ்சம் நல்லா வறுக்கும் போதே நம்ம ஸ்மெல்லு தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த தட்டில் தான் கொட்ட போகிறேன். அந்த மாதிரி ஒன்றுனா நம்ம வறுத்து எடுக்கணும். அடுத்து நம்ம வறுக்க போகிறது கம்பு, சின்ன கம்பு வறுத்துக்கலாம். அதுவுமே 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ கம்பு. கம்பு நல்லா இதுவுமே நல்லா சூடாகி வறுத்து வந்த பிறகு இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு 2 மாதத்துக்கு பக்கம் வரும். இப்போ பெரிய சோளம் போட்டுக்கலாம். இப்போ பெரிய கம்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்சிங் ஆனதுனால நான் ஒன்றா கொட்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை பயிறு, அடுத்தது கருப்பு மூக்கலை, கருப்பு மூக்கலை லைட்டாக தான் சூடு பண்ணணும். லைட்டாக ஒரு வரட்டி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ராகி, சோளம், பெரிய கம்பு அரைச்சி எல்லாத்தையும் சூடாக தான் இருக்குது. ஆற வச்சு நம்ம அரைக்கணும். இதில் பச்சை பயிறு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன், வறுத்துருக்கேன். இதில் நம்ம பார்லி அது எல்லாமே போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். நான் வீடியோவில் நல்லா காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஜவ்வரிசி, இன்னும் நட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும். வேர்க்கடலை நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அந்த வாசனைக்கு மட்டும். ஏன்னா ஃபீட் பண்ணுறதுனால வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, பச்சை வேர்க்கடலை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த டப்பாவில் தான் நான் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறது.
பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே விட்டுன்னா அரைச்சிட்டு நான் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது இப்போதைக்கு வந்து ஒரு எடை போட்டால் தான் தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே 1/4 கிலோ 1/4 கிலோ போட்டிருக்கோம். சிலது தான் வந்து 50 100ன்னு போட்டிருக்கோம். அதனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் யார் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.